ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயர் நிருபம் 13 அதிகாரம் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இருக்கிறவைகள் போதும் என்று நம்ம எண்ணணுமா? அநேகர் சொல்லுவாங்க எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்ட்டு. ஆனா அப்படி எழுதி வச்சிருப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணங்கள்ல மாற்றத்தை பார்க்க முடியாது. நம்முடைய எண்ணங்களிலே மாற்றத்தை கற்றுக்கொண்டு வர விரும்புகிறார். மாறும் பொழுது நிச்சயமாக எல்லாமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் மாறிவிடும். இருக்கிறவைகள் நமக்கு போதும் என்கிற ஒரு திருப்தி நம்ம வாழ்க்கையில வேணும். திருப்தி என்கிறது இல்லைன்னா ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில சாதிக்க முடியாது. என்ன சொல்ல போனா அங்க நிம்மதியான வாழ்க்கை அங்க இருக்கவே இருக்காது. எல்லாருக்கும் அதுதான் நடக்கும். ஆனால் திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ளும்படியா கேட்கிறாரு. இருக்கிறது போதும். இங்க இல்லாததை நினைச்சு கவலைப்படுறோம், அல்லது நம்ம கிட்ட இல்லாத இன்னொருத்திட்ட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இல்லையேன்னு சொல்லி புலம்புகிறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதுதான் பிரச்சனை. ராஜாக்கள் மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் இருக்கிறாங்க, ஜனங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்க, எங்களுக்கு இல்லையே. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நமக்கு வேண்டாம், ஆண்டவரே ராஜாவா இருந்து ஆள்கை செய்கிறாரு, அவரை ஏற்றி யாராவது நிற்க முடியுமா? பிரச்சனை வரும்போது அவர் நமக்காக பரிந்து பேசுவாரு, நமக்காக நிப்பாரு, ஸ்பாட்ல வந்து நிப்பாரு. யுத்தங்கள் வரும்பொழுது எதிரிகள் அவர் பார்த்துக்குவாரு, அழித்து போடுவாரு. நடத்தணும்னா அவளை அழகா நடத்துவாரு, தேவைகள் அவர் சந்திப்பாரு. எல்லாமே A to Z அவர் பார்த்துக்கிறார. திருப்பி இதுக்கு இன்னொரு மனுஷனை ராஜா வைக்கணும்னு விரும்புறீங்கன்னா ஜனங்க கேட்கவே இல்லை. பிடிவாதம் பிடிச்சு கேட்டாங்க. அதுதான் பிரச்சனைக்கு காரணமா மாறிடுச்சு. அநேக நேரம் மற்றவங்களை பார்க்கிறோம், மற்ற குடும்பங்களை பார்க்கிறோம், மற்ற நபர்களை பார்க்கிறோம், மற்ற இடங்களை பார்க்கிறோம், மற்ற வசதிகளை பார்க்கிறோம். எனக்கு இல்லையேன்னு நினைக்கும். பார்த்துட்டீங்கனாலே பாதிப்பு வந்துடும். நமக்கு இருக்கிறத பார்ப்போம். என்ன இது கூட இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதையும் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். பார்க்கும் போதெல்லாம் நம்ம திருப்தி தானே வந்துடும். எம்மாத்திரம் ஆண்டவரை தாவீதுதான் சொல்லுவார். கடைசி நாட்கள்ல வீடு வசதி எல்லாம் வந்ததும் அதெல்லாம் பார்த்துட்டு, ஆண்டவரை நான் ஒன்னு இல்லாம ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், இந்த வீடு என்னுடைய சந்ததி இதெல்லாம் என்னுடைய அரண்மனை, என்னுடைய வாழ்வு, நான் இது எதற்குமே தகுதி கிடையாது, எம்மாத்திரம். இன்னைக்கு நாம அந்த அளவு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ஒரு அருமையான சகோதரன் ஆண்டவருக்கு பயந்துதான் நடந்தார். கொஞ்சம் வயதாயிட்டு ரிட்டையர்மெண்ட் வந்துட்டாரு. சுகர் இருந்ததுனால அது காலில் விரல்ல ஒரு புண்ணு வந்துருச்சு. அது சுகமே ஆகல. மருத்துவமனைக்கு போனாங்க, அட்மிட் பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க, சுகமாகல. விரல் எடுக்கணும்ட்டாங்க. இவருக்கு மனசே கேட்கல. விரல் எடுக்கணுமா, வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லையா டாக்டர்? நோ. இல்லைன்னா கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா காலை எடுக்க வேண்டியது இருக்கும். சரி, விரல் போய் எடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தாரு, நடந்தாரு, எல்லாம் பண்ண முடிஞ்சு. ஆனாலும் இவருக்கு ஒரு துக்கம், ஒரு விரல இழந்துட்டோமே புலம்பிட்டே இருந்தாரு. ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் இதுதான் அவர்கிட்ட ஜெபம். போயிடுச்சுப்பா, நீர் விட்டுட்டே இருப்பா. ஆண்டவர் இவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க இருந்தார். ஒன்று அப்படி போயிட்டு இருக்கும்போது, பாருப்பா, கொஞ்சம் திரும்பி பாருனாப்லையா. சைட்ல திரும்பி பார்த்தா 2 கால்கள் இல்லாத ஒரு மனிதன் அந்த கிளச்சஸ் வச்சு நடந்து வராரு. அப்பா, அவர் எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாரு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, யார் உதவி நாடல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டார். அப்படி கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. நல்லா கை தட்டி உற்சாகமா ஒருத்தர் பாடிட்டு இருக்காரு ஒரு பார்க்ல. பாரு என்னப்பானா, அவர்கிட்ட போய் பாருனா அவருக்கு பிரச்சனையா இருக்காது, கஷ்டம் இருக்காது. அதனால அவருக்கு என்ன நல்லா சந்தோஷமா பாட முடியுது. கிட்ட போய் பார்த்தா அவருக்கு 2 கண்களுமே தெரியாது. அவர் ஆண்டவர் மகிமைப்படுத்த முடியுது. அப்படியே போயிட்டு சரி வீட்டுக்கு போலான்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு டெட் பாடி முன்னாடி தூக்கிட்டு போறாங்க. அந்த மனுஷனுக்குள்ள உயிரே இல்லை. அவியானவர் பேசினார், பாரு, காலையில் நான் உனக்கு ஒரு விரல் போனது நீ கவலைப்படுற, உனக்கு 2 கண்ணு பார்வை இருக்கு, பார்வை தெரியாத மனுஷன் கூட என்னை மகிமைப்படுத்துறான். பார், உயிரே இல்லை, உனக்கு ஜீவனை தந்திருக்கிற, இதை விட என்ன வேணும்னு ஆண்டவர் பேசின உடனே, சாரி லார்ட், எனக்கு இருக்கிறது ரொம்ப அதிகம், ரொம்ப பெருசு, நான் அதை ஒழுங்கா உணராம போயிட்டேன். அதை உணர்ந்தாலே நான் எனக்கு கஷ்டங்கிறதே பெருசா தெரியாது, எனக்கு இதெல்லாம் இல்லைன்னு புலம்புறது நின்று போயிடும், இருக்கிறது போதும் பான்னு சொல்லி நன்றி சொன்னாராம். நாம எப்படி திருப்தியா இருக்கிறோமா, இல்ல அது இல்லை இது இல்லைன்னு புலம்பி திருப்தி இல்லாத நிலைமையில இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, என்ன ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறது போதும் என்று சொல்லி எண்ணும் பொழுது எல்லாமே நமக்கு நிறைவாயிருக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அநேக நேரத்தில் நாங்க இல்லாததுக்காக கவலைப்படுறோம், இருக்கிறத மறந்து போயிருந்தோம், பார்க்காம போயிருந்தோம்ப்பா. அப்படி இல்லை. எங்க வாழ்க்கையில நீங்க சுகத்தை கொடுத்திருக்கீங்க, பலத்தை கொடுத்திருக்கீங்க, குடும்பத்தை கொடுத்திருக்கீங்க, கிருபை கொடுத்திருக்கீங்க, ஆகாரத்தை கொடுத்திருக்கீங்க, தங்க இடத்தை கொடுத்திருக்கீங்க, உடுத்த உடைய கொடுத்திருக்கீங்க. இப்ப எவ்வளவுப்பா சொல்லிட்டே போலாம். எல்லாவற்றுக்கு மேல நீங்க இருக்கிறீங்கப்பா. இம்மையோட எங்க வாழ்க்கை முடியல, முடிஞ்சாலும் மர்மெண்ட் ஒண்ணு வச்சிருக்கீங்க, மூடு வாழ்ற வாழ்க்கை, அந்த நம்பிக்கை கொடுத்திருக்கீங்க. ஸ்தோத்திரம். இது எல்லாருக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும், அப்படிப்பட்ட சிந்தை உண்டாகட்டும், எண்ணம் உண்டாகட்டும். இதனால் அந்த பாக்கியத்தை நீர் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம், என் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருக்கிறது போதும் என்று சொல்லி எப்பொழுதும் அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இருப்போம்.
இயேசுவ நமக்கு போதுமானவராயிருப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.